அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ராசி பலனை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமும் அதே சமயம் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையும் பிறந்து இருக்கும். ஆம், தனுஷ் ராசிகர்களே, கூரை பீத்து கொண்டு கொட்ட போகும் பணமழையை பற்றியும் அவர்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் மிக விரிவாக தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது மே 18ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலம் தனுஷ் ராசிகரின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட திருப்புமுனையை ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் முழுமையாக அலசப் போகிறோம். நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது மட்டும்தான். ஒரு வினாடி கூட இதை நீங்கள் தவிர்க்காமல் முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அந்த பொன்னான காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையை நாம் தொட முடியாத உச்சங்களை எல்லாமே மிக எளிதாக தொட்டுவிடலாம். தனுஷ் ராசி என்றாலே அனைவரும் மனிதரும் முதலில் தோன்றுவது அவர்களின் நேர்மையும் யாருக்கும் அஞ்சாத குணமும் தான். குரு பகவானின் ராசிநாதனாக கொண்ட தனுஷ் ராசிக்காரர்கள் எப்போதையும் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள். மனதில் பட்டதை தயங்காமல் முகத்திற்கு நேராக பேசிவிடும் குணம் கொண்டவர்கள். இதனால் பல நேரங்களில் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டதுண்டு. ஆனால் உங்கள் உள்ளம் ஒரு சுத்தமான ஸ்படிகம் என்பதை உங்களை நெருங்கியவர்கள் மட்டுமே அறிவார்கள். கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பலவிதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்து வருகிறீர்கள். ஏழை சனி பிடிப்பில் சிக்கி பல அவமானங்களையும் பொருளாதார ரீதியான பின்னடைவுகளையும் உங்களை நம்பியவர்களே உங்களுக்கு செய்த துரோகங்களையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது அந்த இரண்ட காலம் எல்லாமே முடிந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் வீசப்போகிறது. வைகாசி மாதம் பிறந்துவிட்டது. வைகாசி மாதம் என்றாலே அது ஒரு சிறப்பான தெய்வீக ஆற்றல் நிறைந்த மாதமாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் தனது சஞ்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். தற்போது தனுஷ் ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் தன் இருப்பை நிலைநிறுத்தி இருக்கிறார். செவ்வாய் பகவான் மேசம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் மீனம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் ரிஷப வீட்டில் இருந்து இந்த மாதத்தில் தனது சஞ்சாரத்தை தொடங்குவதே இந்த வைகாசி மாதத்தின் மிக பெரிய சிறப்பாகும். இந்த அற்புதமான கிரகம் அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தனுஷ் ராசிகர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரப்போகிறது என்பதை நினைத்தாலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மே 18 முதல் மே 25 வரையிலான இந்த வாரம் தனுஷ் ராசிகர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் அபரிவிதமாக கூடும் ஒரு காலகட்டமாகும். சமுதாயத்தில் உங்கள் மீதமான மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரும். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரவேற்பு கிடைக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தவர்கள் கூட இப்போது உங்களை தேடி வந்து பேசும் அளவிற்கு உங்கள் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது. யோக பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் பனித்துளி போல விலகி ஓடும். தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அனுகூலங்கள் காணப்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் விட்டு வைத்திருக்கும் விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதியும் சுபட்சத்தையும் கொண்டு வரும். பொருளாதார ரீதியாக உங்களை வருத்தி வந்த பழைய கடன் அனைத்தையும் அடைத்து முடிப்பதற்கான வழிகள் பிறக்கும். பூமி மற்றும் சொத்துக்கள் சமன்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய யோகம் ஏற்படும். பல வருடங்களாக விற்க முடியாமல் கிடந்த சொத்துகள் இப்போது நல்ல விலைக்கு விற்கப்படும். அல்லது நீங்கள் புதிதாக நிலம், வீடு, மனை வாங்குவதற்காக யோகம் இந்த வாரம் உங்களை தேடி வரப்போகிறது. பொருளாதாரத்தை பற்றி பேசும்போதுதான் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கும் அந்த மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி நாம் பேச வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பார்த்து வியந்து போவார்கள். உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பளம் உயர்வு கிடைப்பதற்காக வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளன. உங்களின் மதிப்பு மரியாதை கூடும். இந்த பொன்னான காலகட்டத்தை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது.
புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் இது மிகவும் சாதகமாக காலகட்டமாகும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் அல்லது முதலீட்டாளர்களின் உதவிகள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வீக வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்த்ததை விட பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஒற்றுமையும் சிறந்த புரிதலும் ஏற்படும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த பொறுப்புகளை நீங்கள் மிக சிறப்பாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பங்குச்சந்தை, மியூச்சுவல் பாண்ட் போன்ற முதலீடுகள் இருந்து எதிர்பாராத திடீர் பண வருகை ஏற்படும். அதுதான் அந்த கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டும் பணம். திடீர் அதிர்ஷ்டம் என்பது உங்களை எந்த ரூபத்திலும் தேடி வரும். அது லாரி மூலமாகவோ, உங்களுக்கு சேர வேண்டிய மூத்தார் சொத்துக்கள் மூலமாக, அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய போனஸ் தொகையாகவே இருக்கலாம். இப்படி பல வழிகளிலும் பணமழை பொழியும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பார்வை பார்த்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் இது. பணம் காசிற்கு எந்த ஒரு தடுமாட்டமும் இருக்காது. உங்கள் பஸ் எப்போதுமே நிரம்பி வழியும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் குடும்பத்தினர் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பான பலன்கள் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். உங்கள் குடும்ப விஷயங்களில், குறிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு உங்களின் சொந்த உறவினர்கள் அல்லது நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலரே மிகுந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். அவர்களின் பொறாமை குணமே இதற்கு காரணமாக இருக்கும். எனவே உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது வேண்டும். 3ஆம் நபரை உள்ளே விடக்கூடாது. உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல மற்றவர்களின் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மூக்கை நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது பல சங்கடங்களை தவிர்க்க உதவும். கடல் கடந்த பயணங்கள் உங்களுக்கு மிகவும் சிறந்த பயணமாக அமையும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக கணவன் மற்றும் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருவருமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் தவறாமல் சாப்பிடுவது, நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியம். வயிறு உவாதனைகள், செரிமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல பின்பக்க வலிகள், இடுப்பு வலி, முதுகு வலி போன்றவை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதை தவிர்ப்பது. அவ்வப்போது எழுந்து சிறிய தூரம் நடப்பது நல்லது. யோகா, தியானம் போன்றவற்றை தினமும் செய்வது உங்கள் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. உடனே வேலை பார்ப்பவர்களின் அல்லது உங்களிடம் இருப்பவர்களே சில நேரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்காக வாய்ப்புகள் உள்ளது. அவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. அலுவலகத்தில் உங்கள் மீதமான வேலை பளுச்சாற்று அதிகரிக்கும். ஆனால் அதை நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தில் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு 7.5 சனியின் விரிய சனி நடந்து கொண்டிருக்கிறது. சுப வீரியங்கள் ஏற்படும். கையில் பணம் வரும். அதே நேரத்தில் சிறு சிறு செலவுகளும் வரதான் செய்யும். சில நேரங்களில் பழைய கடனால் ஒரு சிறிய மன அழுத்தமும் ஏற்படலாம். ஆனால் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. வரும் வருமானத்தை வைத்து கடன்களை படிப்படியாக அடைத்து விடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக அமைய நீங்கள் சில எளிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். வைகாசி மாதம் முருகனுக்கு உகர்ந்த மாதம் என்பதால் செவ்வாய்க்கிழமைகள் அல்லது தினமும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முருகனின் அருள் பார்வை உங்கள் மீது விழுந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. அருணகிரிநாதர் அருளில் வேல்மாறால் மற்றும் அதிசங்கரர் அருளியால் சுப்பிரமணிய பூஜாங்கத்தை தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து படிப்பது, பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன தைரியத்தையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் தரும். தனுஷ் ராசியின் லக்கணமும் மற்றும் ராசி குரு பார்வை கிடைப்பதால் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த வாரம் தனுஷ் ராசிகளுக்கு சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் மற்றும் பண வரவு ரீதியாக 70% மிக மிக நன்மையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாகும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். உங்கள் கனவுகள் நனவாகும். இந்த பொன்னான வாய்ப்பை உங்கள் கடின உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும்
இறை பக்தியாலும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நேரம் இது. கவலைகளை மறந்து முகத்தில் புன்னகையுடன் இந்த வாரத்தை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் வசப்படும். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை நிச்சயமாக அடைவீர்கள். வாழ்த்துக்கள்.